அந்த பரமனுக்கா பார்வதிக்கா பரியலக்கா தேவருக்கா பாலால அபிஷேகம் நான் பார்த்து கொடுத்தனம்மா. உங்க நாட்டில் நான் பத பூஜை தண்டால பாவி செய்தனம்மா. நீங்க பார்த்து கொடுத்த இடம் எனக்கு பழனியில் வாழ்க்கையாச்சே. சண்டால பாரு எனக்கு படுக்க இடம் இன்னைக்கு கண்ணீராச்சா. எனக்கு நீரால அற்பவா, எனக்கு நீரால அற்பவா. என்னை தேடிய ராஜாவே ராஜாவே ராஜாவே. எனக்கு நீருமுல்லா சண்டால பாரு இன்னைக்கு வேட்டையாடம். நீங்கள நினைச்சு கொடுத்த இடம் எனக்கு நிலையில்ல வாழ்க்கையாச்ச. ரெண்டாள பாதி எனக்கு இடம் கண்ணீராச்சான். எனக்கு வரல கிளுகிழப்பா. என்னை தேடிய ராஜாவே ராஜாவே ராஜாவே. அம்மா உங்க நாட்டில் எனக்கு வாக்கெடுக்கும் கண்ணாரி. எனக்கு வாக்கா பிரிமுன்னு நான் வர்ண கலர் கேட்டான், நான் வர்ண கலர் கேட்டான். உங்க நாட்டில் அம்மா நான் வாக்கெடுக்க கேட்டான். எனக்கு வாக்கா பிரியலம்மா. இந்த பழுகாரன் கோட்டையில நீங்க வச்ச வர்மம் இன்னும் சண்டாளப்பா இன்னைக்கு வரலம்மா. அம்மா அம்மா உங்க நாட்டுல இந்த நகனாயத்துக்காக நான் இல்லம்மா. சரி, நீங்க என்ன 10 மாசம் சுமந்து பெக்கலனாலும் எனக்கு தாய் தாமா. இந்த நகை நீங்க வச்சுங்க இருந்தாங்க. அப்படா சம்பாதிச்சு போட்டான் நகை எனக்கு தேவலம்மா. உங்க நாட்டுல ஒரு பக்கமா உங்களுக்கு பிள்ளையா நான் வாழ்ந்துடுறேம்மா. எனக்கு இந்த ஒரு வாரத்துக்கு இந்த ஒன்று மட்டும் கொடுமா.
நாட்டுல உனக்கு இடமே கிடையாது கிடையாது. ஏன்னா ஒரு பொண்ணா பிறந்த பொண்ணு நமக்கு வீட்டுல இருக்கிறவங்க தான் பெண்ணுன்னு பேரு. ஆமா ஆமா, சுத்தமா தான் இருப்போம், உத்தமையா தான் இருப்போம். அடி எடுத்து வெளிய வச்சுட்டா நமக்கு பேரு 1000. பாக்குற சும்மா இருப்பாளா அவ்வா கிளம்பிட்டா அப்படின்னு மாட்டி பக்கம். அதனால நமக்கு வேற பாட்டியா யாரும் அதனால நமக்கு பேரு 1000. எப்ப அம்மா ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி குதிரைக்கும் கொல்லும் பிள்ளை வைக்கக்கூடிய மகன் தேராட்டின் பிள்ளை அம்மா ஒரு சக்கரவர்த்திக்கு பொண்ணா பிறந்த சாதி கட்டுற நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம்மா அவரை மன்னிச்சு ஏத்துக்குன்னு சொல்றியோ? உனக்கு இடம் இல்ல. நல்லவனோ கெட்டவனோ குடியாரனோ கூத்தியாக்காரனோ ஒரு பொண்ணா பிறந்தவன் நம்ம மாலை போட்டுட்டோம்னா அவன் தான் நமக்கு ஆம்படியான், அவன் தான் நமக்கு கடவுள். அதனால களை வெட்டி கஞ்சி குடிச்சால் ஒரு பொண்ணா பிறந்த கட்டணம் வீட்டு இருந்ததா கஞ்சி குடிக்கணும். அதுதான் ஒரு பெண்ணுக்கு மரியாதை. ஆம்படியா செத்துட்டு நம்ம தாலி அறுத்துட்டோம்னா ஆத்தா விட்டு வரக்கூடாது. நமக்கு ஆத்தா வீட்டுக்கு வந்துட்டோம்னா நமக்கு மதிப்பும் மரியாதையும் கிடையாது. உனக்கு குடும்பம் எங்க பண்ணணும்? என்னம்மா சொல்ற? அதான் நல்லது. அதானே அதனால அறுத்துட்டால ஆம்படியா வீட்டுல இருந்ததா வாழ்க்கை செய்யணும். அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமா இருக்கும். அப்ப முடி போனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. தவற மன்னிச்சு ஐயோ பாக்குறவங்க சொல்லுவாங்க என்ன பிள்ளைய பெத்தால பொண்ணா பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உனக்கு மனசு பதறதா? தவற மன்னிச்சு நான் ஏத்துக்கலாம். பார்ப்பர் என்ன சொல்லுவாங்க? ஊர்வாய மூட முடியுமா? முடியாது. பாக்குறவங்க நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க பாடுறா ஒரு ராஜா விட்டு பொண்ணே தவறு பண்ணிடுச்சு தவற மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. நம்மள பார்த்து நாட்டு மக்கள் திருந்தணும், நம்மள பார்த்து கத்துக்கூடாது. அதனால உனக்கு இங்க இடம் இல்லை. எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போ. ஏன் இந்த நகரத்துல வாங்கினா சாதி கட்டக்காரன் சொன்னாயோ? சத்தான் கர்ணன் சீர்பெற்றால் பொண்ணுருவி, மாண்டான் கர்ணன் மாலை வரிசை பெற்றால் பொண்ணுருவி. என்னைக்கு அந்த சாதி கட்டக்காரன் சாவரானோ அன்னைக்கு தான் அவனுக்கு தாய் வீட்டு சேர முடியாது. மாலை சேலை அத்தனை சீர்வரிசை கொடுத்துனப்போ அது ஒரு இடம் இல்ல. ஓடு வண்டி சார்ஜி காய்ச்சி இல்லம்மா போற கேட்டு வாங்கிட்டு போட்டா இங்க இருக்க அந்த நாட்டுல இடம் இல்லை உனக்கு. எங்கேயாச்சும் போய் பிச்சை அடிச்சு பார்த்து பழச்சு பிடிச்சி ஓடு ஓடு ஓடு. தாய் வீட்டு சீதனன்னு சின்ன வயசுல இருந்து கூடவே இருந்த அம்மா. அதனால இந்த தாதி இருக்கா சுந்தரம் ஜிய பேட்டா. ஆமா இந்த தாதி கூட வச்சுக்கிட்டு இங்க இருக்காத. உனக்கு இதான் இப்போதைக்கு ஒரு தாய் வீட்டு சீதனம். போங்க போகடி 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 2 பேரும் அம்மா சுந்தரம் நீ போயிட்டு வா. அப்படி பாத்துட்டு வா. காய் கொடுக்க நான் பாத்துக்கிறேன். சுந்தரம்